அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். பட் நம்ம இந்த தடவை தமிழ்நாட்டிலேருந்து தொடங்கிடலாம். ஏன்னா நேற்று இரவு பதிவு கொஞ்சம் ஒரு சிலர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா, இல்லை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்காமல் போயிட்டேனான்னு ஒரு சில சந்தேகங்கள் வந்திருக்கிறது. கொஞ்சம் தெளிவாக இந்த கருத்து கணிப்புகள் இன்று வரை என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தி செய்து விடுமா, எல்லா கட்சிகளும் தனது கட்சிகளோட தனிப்பட்ட முறையில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் என்ன நிகழப்போகிறது, கருத்து கணிப்புகளா கருத்து திணிப்புகளா, ஏன் ஒரு சில கணிப்புகளை மட்டும் நம்புகிறாங்க, இந்த செய்தியெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக எங்கே போகிறோம். அங்கே ஈரான் விவகாரம் ரொம்ப சீரியஸாக இருக்குது. எந்த நேரத்துலையும் தாக்குதல் தொடங்குவதற்கான அறிகுறிகள் நிறைய தென்பட்டுகிட்டே இருக்குது. மறுபடியும் விகாரஸாக மாறிட்டாங்க இரண்டு தரப்பில் இருந்தும். மிரட்டல்கள் மீது எல்லாமே எப்போ ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை ஸ்டேட் ஆஃப் ட்ரம்ப் அப்படின்னு போட்டாரோ அப்பயே மிக ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்கு சென்று விட்டது. அங்கேயும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாடு விவகாரம் ஃபுல்லாக வெஸ்ட் பெங்கால் அதை எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகலாம். நம்ம ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த எக்ஸிட் போல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூட நிறைய ஒரு மீம்ஸ் கிரியேட்டர்லாம் அந்த கட்சி இந்த கட்சியும் போட்டு அது இதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்த பற்றியும் பேசினாங்க. இன்க்ளூடிங் நாம் தமிழர் கட்சி வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனால் 5வது அணியை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது 5வது அணி கூட 180 இடங்களில் கைப்பற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மறுபடியும் முதல்வராக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சும்மா மீம்ஸாக போட்டுட்டு இருந்தாங்க. ஜே நியூஸ் தனது ப்ரெடிக்ஷனாக போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போவே தெரியுது கருத்து கணிப்புகளில் அவங்கவுங்க எந்தெந்த இஷ்டத்துக்கு போடுவாங்கன்றது மாதிரி பார்க்க முடிகிறது. இதில் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னும் போது வெஸ்ட் பெங்காலினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் 3இல் 2 பங்கு வெற்றி பெற்று மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைப்போம், கருத்து கணிப்புகளெல்லாம் இல்லை கருத்து திணிப்புகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஏன்னா முந்தைய தேர்தலில் 2021 வெஸ்ட் பெங்கால் பார்த்திங்கன்னா 215 சீட் மெஜாரிட்டியாக வின் பண்ணியிருந்தாங்க. பிஜேபி 77, மொத்தம் 294 சீட்டில் அவங்க வெஸ்ட் பெங்கால் திரிணாமுல் காங்கிரஸ் எவ்வளோனா 215, பிஜேபி எவ்வளோ 77. அதே இதற்கு முன்பு 2016 சம்திங்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு 3-4 தான் இருந்தது. ஸோ பட் 77 வாங்கின ஒரு கட்சி திடீர்னு எல்லாரும் தனிப்பெரும்பான்மையாக மெஜாரிட்டியாக ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்லும்போது தான் பெரிய மம்தா பானர்ஜி அவர்கள் இல்லைன்னாங்க. அது கூட இப்போ நான் வரும்போது கூட பார்த்தேன், நேதாஜி ஸ்டேடியம் சொல்லிவிட்டு அங்கே பொட்டியெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அது உள்ளே ஏதோ பிஜேபி உள்ளே போயிட்டு போலிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் மம்தா பானர்ஜி அவர்கள் பெரிய ஒரு பேரணியாக போயிட்டுருக்காங்க. ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை பார்க்க முடிகிறது எங்கள் வெஸ்ட் பெங்காலில். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் இதுவரை நடந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா போன 2021 தேர்தலில் 58 பேர் இறந்து போனாங்க வன்முறையினால். அதற்கு முன்பு 2016 26 பேர் வன்முறையில் இறந்து போனாங்க. ஆவரேஜாகவே 20-25 பேர் வன்முறையில் இறந்து போவாங்க. இந்த தேர்தலில் தான் வன்முறையால் இறக்காமல் இருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இறந்து போயிருக்காங்க இந்த தேர்தல். அந்தளவுக்கு சிஆர்பிஎஃப் ஃபுல்லாக புடைசூழ பயங்கரமாக பண்ணாங்க. பட் அதுதான் வெஸ்ட் பெங்கால் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டாகவே முன்னிலைகிறாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு திட்டத்தில் இருந்தால் எங்கள் வேட்பாளரே கைது பண்ணிட்டு போகிறாங்க, எங்கள் காரியகர்த்தாஸ்னா யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு போய் தூக்கிட்டு போகிறாங்கன்ற மாதிரி அவங்க வெஸ்ட் பெங்காலில் ஒரு பிரதான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினாங்க. பட் அவங்களுடைய கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பீப்புள் பல்ஸ் மட்டும்தான் டிஎம்சி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றிருக்காங்க. மீதி எல்லாமே மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் மார்க்கில் வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஃபைனலாக இன்றைக்கி சாயந்தரம் டுடே சாணக்கியா வெளியிட்டிருந்தாங்க. அவங்க இல்லை மெஜாரிட்டியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. 181 to 203. ஆனால் அங்கே காங்கிரஸ்ன்ற பாருங்கள் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்கள் இன்னும் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க, கண்டிப்பாக நாங்கள் ஆட்சி அமைப்போம், இதெல்லாம் கருத்து திணிப்புகள்ன்றாங்க. பட் இதில் ஆக்சிஸ் மை இந்தியா, அதாவது டைம்ஸ் நவுனுடைய ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா வெளியேறாங்க. ஏன்னா நிறைய பேர் நாங்கள் கருத்து கணிப்புகள் ஓட்டு போட்டதுக்கப்புறம் யாருக்கு போட்டீங்கன்னு கேட்கும்போது அவங்க எங்ககிட்ட சொல்லலை, ஏன்னா அது கான்ஸ்பிரசி, நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை ஆகிடும், கொஞ்சம் நாங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வைக்கணும், அதனால் நாங்கள் வெளியே சொல்லலைன்றாங்க. அதனால் அது டிரான்ஸ்பரன்சி இல்லாதனால நாங்கள் ஒரு 100 பேர் சந்திக்கிறோம் அப்படின்னா 40-50% பேர் எங்ககிட்ட சொல்லலை,
எதுக்கு ஓட்டு போட்டோன்னே சொல்லலைன்னும் போது நாங்கள் இதுக்கப்புறம் கருத்து கணிப்புகளை வெளியிடுறது வேஸ்ட்டு, அதனால் நான் அதுலேருந்து போட்டியிலேருந்து விலகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டோட்டலாகவே. அப்போ இது கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்கிறது. ஏப்பா இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் வந்து நீங்கள் ஒருத்தர் மட்டும் டிவிக்கே வருதுன்னு சொல்லிட்டு அங்கே வெஸ்ட் பெங்காலில் எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது பல கேள்விகள் இந்த இடத்துல வைக்கிறது இல்லை. அதை தாண்டி இங்கே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது சகாக்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கூப்பிட்டு திமுகனுடைய நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு களப்பணியில் நல்லா வேலை செஞ்சுங்க, எப்படி வெற்றி வாய்ப்புகள்லாம் இருக்குது, அங்கே கவுண்டிங்கில் பூத்தில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி செஞ்சு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெளியே வரும்போது நிச்சயம் வெற்றி நமதே, மாபெரும் வெற்றி பெறுவோம், தனித்து பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்போம்னு சொன்னாங்க. ஏடிஎம்கே சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் கருத்து கணிப்புகளில் கருத்து திணிப்புகள், நாங்கள் வந்து கண்டிப்பாக ஆட்சி அமைப்போம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை, சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க டிவிகே சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, யாரெல்லாம் ஜெயிச்சிங்களோ நேராக பணியூருக்கு வந்துடுங்க, உங்களுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். ஸோ வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எங்கேயும் போகக்கூடாது, நேராக அங்கே வந்துருங்கன்றாங்க. ஸோ எல்லாருமே அவங்க லெவலில் கான்ஃபிடென்ட் ஆகுறாங்க. இன்னும் நாம் தமிழர் மட்டும் எந்த ஒரு கூட்டத்தையும் கூட்டாமல் இருக்காங்க. அதாவது தனது எம்எல்ஏக்கள்லாம் கூப்பிட்டு அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எந்த கூட்டத்தையும் கூட்டாமல் இருக்காங்க. ஏனோ தெரியவில்லை, அதற்கான விளக்கங்களும் கிடைக்கவில்லை. அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுறேன். ஏன்னா மீதி 3 பிரதான கட்சிகள் போட்டாங்க, அவங்களும் முதல்வர் வேட்பாளருக்காக போட்டிட்டாங்க இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா எல்லா கட்சி கருத்து கணிப்புகளும் வெளியிடும்போது மற்றவை அப்படின்னு போடுறாங்க, என்டிகேன்னு போடலன்ற விமர்சனம் பெருவாரியாக வைக்கும்போது இன்றைக்கி அது மாதிரியான கூட்டங்களையும் கூட்டியிருக்கலாமா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இந்த இடத்துல வைக்கப்படுகிறது. சரி, ஓகே. அப்புறம் நம்ம கருத்து கணிப்புகள் அப்படின்னு போகும்போது பார்த்தோம்னா, இது எக்ஸல் ஷீட்டில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இதுவரை 15 மேலே கருத்து கணிப்புகள் தமிழகத்து சார்பாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட்டு அவங்க டிவிக்கே போட்டுக்கிட்டாங்க, செகண்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருக்குது. பட் இதில் பெரும்பாலான 15 கருத்து கணிப்புகளில் ஒரு 4 தவிர 12 பக்கம் வந்து டிஎம்கே வந்து 140 வரைக்கும், ஒரு சிலர் வந்து 160 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் பாருங்கள் டிஎம்கே ப்ளஸ் எஸ்பிஎன் இருக்குது அதில். ஆனால் நம்ம ஏன் பிரதானமாக ஒரு 3 முட்டை எடுக்கிறோம் அப்படின்னா, ஒன்று 2 நம்பர் செகண்ட் நம்பருக்கு பற்றியா ஆக்சிஸ் மை இந்தியா அவங்க தான், அதுதான் இன்றைக்கி பிரதானமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 98லேருந்து 120, 90லேருந்து 114, ஏஏடு வந்து 20லேருந்து 26 பக்கம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காமாக்கியா அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யாருக்குமே மெஜாரிட்டி வராது, எல்லாருமே ஈக்குவலாக பிரிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதில் மெஜாரிட்டி இல்லைனாலும் திமுக வந்து கூட்டணி கட்சிகள் 78லேருந்து 95 வரும்னு போட்டிருக்காங்க. அதில் இன்னொன்று வந்து 9வது பாருங்கள், சாரி 9னா 5வது பாருங்கள், டுடே சாணக்கியா, இவங்க டிவிக்கு 50லேருந்து 65 போட்டிருக்காங்க, அதான் 5வது நம்பர். டிஎம்கே வந்து 120ல 140 மெஜாரிட்டி வந்துடுவாங்க. பட் ஏஐடிஎம்கே வந்து 60லேருந்து 70 வருவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் இந்த 3 தவிர மீதி எல்லாமே நம்ம புறந்தள்ளுறோம், மீதி எல்லாம் வந்து அப்படியே லைட்டாக கடந்து போகிறதுக்கான காரணங்கள் என்னென்னா, இந்த 3னுடைய சக்ஸஸ் ரேஷியோ வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அவங்க டிஎம்கே தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, டுடே சாணக்கியா வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க வந்து எங்களுக்கு பிரதானமாக 39% பக்கம் வந்து ஓட்டு ஓவராலாக வருதுன்றாங்க. பட் ஆனால் அடுத்து அவங்க கேட்டகரி டிவிகே கொடுக்குறாங்க 30%, ஏஐடிஎம்கே வந்து 27% வந்து கொடுக்குறாங்க. அதற்கு 4லேருந்து 4% பக்கம் தான், அதுக்கு மேலே இல்லைன்றாங்க. ஐ மீன் அவங்க அதர் அப்படின்னும் போது நாம் தமிழரையும் அம்மா அப்பா 2 பேர் இணைஞ்சிருந்தாங்க இல்லையா, அதையும் சேர்த்து சொல்கிறாங்களான்ற இன்னொரு ஆங்கிள்லையும் வந்து பார்க்க முடிகிறது. அப்போ டுடே சாணக்கியானுடைய சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக 72லேருந்து 80%, 72லேருந்து 78% அக்யூரசி இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக 125 பக்கம் ஜெயிக்கும் ஏடிஎம்கே, கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து தான் சொல்கிறாங்க. அப்போ நான் நேற்று என்ன சொன்னேன் அப்படின்னா, பிரதானமாக தனி ஒரு கட்சி மெஜாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைக்கிற மாதிரி தான் இருக்குன்ற என்னுடைய கருத்து கணிப்பு சொல்லும் போது நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்போ நான் வந்து ஒரு பிரதானமாக ஒரு தனிப்பட்ட கட்சிக்குன்னு என்னை முத்திர குத்த ஆரம்பிச்சிட்டிங்க. பாஸ், நான் பொதுவாக தான் சொல்கிறேன். நான் பொதுவாக சொல்கிற கருத்துக்கள்லாம் வந்து உங்களோட நீங்கள் எதிர்பார்த்த கட்சிகள் யாருக்கு சாதனமாக கிடைக்கலன்னொடனே என் மேலே அந்த கோபத்தையும் அதையும் திணிச்சிடாதீங்கன்றது ஒரு பிரதான ஒரு கோரிக்கையை வச்சுறேன் நான். ஒன்று அடுத்து ஏஐடிஎம்கே வந்து ஒரு 45 வரும், தாவைக்கு வந்து ஒரு 63 பக்கம் வரும்ன்றாங்க. பட் அதே டுடே சாணக்கியா வந்து வெஸ்ட் பெங்காலில் பெரிய அளவுக்கு ஆட்சி அமைக்கின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நான் உங்ககிட்ட என்ன காட்டுறேன் அப்படின்னா, 3 இந்த மாதிரியான ப்ரிடிக்ஷன்லாம் வந்து, ஒன்று வந்து ஆக்சிஸ் மை இந்தியா, அவங்க ஓவரால் அக்யூரசி 86, டைரெக்டாக 93% வரைக்கும் அவங்களோட ப்ரிடிக்ஷன் வந்து நடந்திருக்குன்னு போடுறாங்க. அது காரணத்தையும் சொல்கிறேன். 2வது பிளேஸில் டுடே சாணக்கியா,
அவங்க பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் என்ன நம்பிக்கையில் எப்படி டிவிக்கு 77 பக்கம் கொடுத்துருக்காங்களே அதுதான் கொஷின் மார்க்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சி ஓட்டர்ஸ் என்ன இந்த டைம் வந்து அப்படியே டம்பாக இருக்கா, இன்னும் ரிசல்ட் வரல. அதுக்கப்புறம் மீதி ரெண்டும் வந்து ரிசல்ட் பெருசாக கொடுக்கல. பட் நம்ம இதில் நான் 3 கணிப்புகள் எடுக்கிறேன். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து புறந்தள்ளலாம், ஓரளவுக்கு தள்ளி நெகட்டிவாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது நடக்காதான்னு பார்த்தோன்னா சாம்பிள் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பிள் சைஸ் வந்து அக்னி அப்படின்ற ஒரு குரூப் எல்லாம் பார்த்தோன்னா வெறும் 16,000 பேர் பக்கம் எடுத்திருக்காங்க. 16,000 அப்படின்னா ஒரு தொகுதிக்கு ரொம்ப கம்மியான ஒரு சாம்பிள் தான். ஒரு 20-30 பக்கம் தான் வரும், அவ்வளோதான் வரும். 20-30 சாம்பிளை வச்சுட்டுலாம் நம்ம அவங்க எப்படி கெஸ் பண்ணி சொன்னாங்கன்னு தெரியல. அதே மாதிரி தான் அது இவங்களாம் சாம்பிள் சைஸ் சொன்னாங்க, மீதெல்லாம் யாருமே சாம்பிள் சைஸ்லாம் சொல்ல, மொத்தமாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு அடித்து விட்டாங்க. பட் ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு நாங்கள் எத்தனை பேர்த்துக்கிட்ட அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு இவங்க ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸிட் போலில் வந்து 44,460 96 பக்கம் வந்து நம்பர் ஆஃப் சர்வேர் யூஸ் பண்ணோம். 234 கான்ஸ்டியூஷன், 1053 சிட்டிஸ் ஆர் வில்லேஜஸ், 16 இனோவா கார்ஸ், 16,447 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கின்றாங்க. பட் அதுவே ஆவரேஜாக பிரிக்கும் போது கஷ்டம்தான். 44,460 நம்ம ஆவரேஜாக பிரிச்சோன்னா கம்மி தான். ஆனால் கொடுத்த ரிப்போர்ட்லேயே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இப்போ வந்து கம்யூனிட்டி வைஸ் யார் யாருக்கு ப்ளஸ் வருது, யார் யாருக்கு நெகட்டிவ் வருது, படித்தவங்க படிக்காதவங்க. இப்போ படிக்காதவங்கன்னா 12th வரைக்கும் பாஸ் ஆகிறவங்க டிஎம்கேவுக்கு அதிகமாக போட்டிருக்காங்க லாஸ்ட் டைம். பட் இந்த டைம் வந்து படித்தவங்க எல்லாமே டிவிகேவுக்கு வந்து போட்டிருக்காங்க. அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்டகரியை வந்து பிரித்து அதில் வந்து கம்யூனிட்டி பேஸில் வந்து பிரித்து போட்டிருக்காங்க. அப்புறம் பெண்கள் ஆண்கள்ன்ற கேட்டகரியில் பிரிச்சிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லும் போது எல்லாம் தனித்தனி சார்ட்டாக வரும் பாருங்கள். இது எல்லாமே இந்த அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனாக மற்ற எந்த ஒரு கட்சி எந்த ஒரு இந்த 15லேருந்து இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக வரும்போது கூட 2 கருத்து கணிப்புகள் போட்டிருந்தாங்க, அவங்க யாருமே கொடுக்கல, இந்த அளவுக்கு தெளிவாக கொடுக்கல. அதனால தான் அந்த கிரெடிபிலிட்டி வந்து அந்த ஆக்சிஸ் மை இந்தியாவுக்கு வந்து அதிகமாக அதை குறிப்பாக டைம்ஸ் நவ் நடத்திய ஆக்சிஸ் மை இந்தியாவுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. பட் அந்த கருத்து கணிப்பு நடத்திய நபர் வந்து லாஸ்ட்டாக கொடுக்கும்போது பேட்டியில் கூட எக்காரணது கொண்டும் 30% கீழே வந்து டிவிக்கு வராதுன்ற மாதிரி சொன்னது தான் எங்கள் பிரதான விவகாரமாக வெடித்து சிதறி இருக்கிறது. சரி, நான் இந்த இன்னொரு விஷயம் புதுசாக வந்திருக்கிற யாருன்னா, தமிழ்நாட்டிலே காமாக்கியா அனலைசஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1,07,983 1,07,983 பக்கம் சாம்பிளை எடுத்திருக்காங்க. இவங்க தான் அதிகமான அளவுக்கு சாம்பிள் எடுத்திருக்காங்க. மற்ற எந்த ஒரு எக்ஸிட் போலுமே வந்து அந்த அளவுக்கான சாம்பிள் எடுக்கல. ஸோ இவங்க சாம்பிளில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கே 78லேருந்து 95, ஏடிஎம்கே 68லேருந்து 84, டிவிக்கே 67லேருந்து 81ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சாம்பிள் சைஸை தான் நம்ம பார்க்கணும். இந்த எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக நடக்குமா நடக்காதா அப்படின்றத ஒரு ஆங்கிள்லையும் தாண்டி இந்த 3 டுடே சாணக்கியா, அப்புறம் இந்த காமாக்கியா அனலைசஸ், ஆக்சிஸ் போல், இது 3 தான் நம்ம பிரதானமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. மீதி பார்க்குறவங்க அவங்க அந்தந்த கட்சி சார்பாக அவங்கவுங்க பார்த்துப்பாங்க, அவங்கவுங்க பெருமையாக போட்டிருப்பாங்க. பட் இந்த 3ல் தான் எனக்கு கொஞ்சம் கிரெடிபிலிட்டி இருக்குது. நான் சொல்கிற அந்த கணிப்புகளும் இதில் தான் வந்து நின்றுட்டுருக்கு. இந்த தடவை வந்து எப்போவுமே இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எதிர்பார்ப்புகளாக அமைந்திருக்கிறது, பார்க்கலாம். பட் ஆரம்ப கட்டத்தில் டிவிக்கே உள்ள வரும்போது நம்ம சேனல் விவாதங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சீட்டு கூட கிடைக்காதுன்னாங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேசினாங்க, இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் வேறு மாதிரி பேசுகிறாங்க. சரி, நம்ம வந்து எந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம், நேச்சுரலாகவே மேட்ச் பண்ணுவாங்க, எதை நோக்கி செல்லும் அப்படின்னா, நார்மலாகவே ஆன்டி இன்கம்பன்சின்னா ஆளுகின்ற அரசாங்கம் மீது எப்போவுமே ஒரு 5 வருஷம் ஒரு எம்எல்ஏ இருக்கிறான்னா அந்த தொகுதியில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும். அந்த மாதிரி நெகட்டிவ் ஆங்கிளில் ஒரு சிலர் வந்து முன்ன போட்டவங்க கொஞ்சம் வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதில். பட் டிஎம்கே எப்படி கான்ஃபிடென்ட்டாக வரும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த டிஎம்கே வேணான்னு நினைக்கிறவங்க வந்து 2 வகையில் பிரிகிறாங்க, 3ஆக கூட பிரிகிறாங்க. ஈவன் நாம் தமிழருக்கு போடுறாங்க, 3-4 கூட பிரிஞ்சிருக்கு. டிஎம்கே அப்பா அம்மா கட்சி 1, நாம் தமிழர் 1, டிவிகே 1, ஏடிஎம்கே 1, 4 பிரியும் போது அந்த வின்னிங் ரேஷியோ வந்து யாருக்கிட்ட போய் சேருது, டிவிகே கிட்ட போய் டிஎம்கே கிட்ட போய் சேருது. ஆனால் என்ன ஒரு மேஜரான ட்விஸ்ட் என்னன்னா, இப்பயே காங்கிரஸ் வந்து கொஞ்சம் நாங்கள் முன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டோம், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் வந்துருச்சுன்னா
டிஎம்கே வந்து தப்பிச்சிரும். இல்லைன்னா காங்கிரஸையும் இல்லை விசிகா இந்த கட்சிகள்லாம் கூட சேர்த்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் தலைவலியாக தான் இருக்கும். கொஞ்சம் எல்லா கட்சிகளுக்குமே அதுவும் ரொம்ப ரொம்ப தலைவலியாக தான் இருக்கும். கூட சேர்த்து அரவணைச்சி கொண்டு போகிறலாம் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். அது இப்போ இந்த எலெக்ஷன் காலத்திலே வந்து ஒரு சில கான்ட்ராவர்சியெலாம் இருந்தது. காங்கிரஸ் வந்து கொஞ்சம் ராகுல் காந்தி அவர்கள் வந்து கரெக்டாக பண்ணல, ஒரே மேடையில் ஏறல, அவருக்கு விருப்பம் இல்லை, அந்த மாதிரியான கான்ட்ராவர்சிகள்லாம் பெரிய அளவுக்கு இருந்தது. அதையெல்லாம் தாண்டி பார்க்கலாம் யார் பக்கம் வேவ் இருக்குன்றத நம்ம 4ஆம் தேதி கிட்டத்தட்ட வந்து கெஸ் பண்ணிடலாம். பட் இன்றைக்கி நான் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். கருத்துக்கள் சொல்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான கருத்துங்க. அதை வைத்து நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்காதீங்க. ஒரு வந்து இப்படி தான் அப்படி தான் இந்த கட்சி தான் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணாதீங்கன்றது ஒரு தாழ்மையான வேண்டுகோளுமே கூட. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இந்த ஈரான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக கெயின் அடைகிறது யார் அப்படின்னா அமெரிக்கா தாங்க. என்ன பாஸ் இவ்வளோ தாக்கல் நடத்துகிறாங்களே, இந்த அளவுக்கு பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்களே, அவங்க கெயின்னா என்ன? இவங்களுக்கு 2 சார்ட் பார்க்குறேங்க. இன்னைக்கு கூட குரூடாயிலோட எக்ஸ்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரதானமாக அதிகமாக இருக்குது. யார்? அமெரிக்கா வந்து இதுவரை இல்லாத 6.4 மில்லியன் பேரல் பர் டே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த யுத்தத்தை வைத்து அவங்க மட்டும் தனி ஒரு மெஜாரிட்டியாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது கூடுதல் தகவல். அது இந்த விலை வேறு அதிகமாக இருக்கு இல்லையா, வருத்த பன்றி கொளுத்த லாபம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஐரோப்பாவுக்கும் எல்என்ஜி கேஸ் சப்ளை வந்து இவங்க தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் தடை விதிக்கிறாங்க, எந்த கப்பலும் வரக்கூடாது, ஈரான் ஒரு பக்கம் வந்து வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி தனது லாபத்தில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறாங்க. அதனால இன்னும் 1 மாதம் தடுத்தா கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, தேவைப்பட்டா எங்ககிட்ட வந்து வாங்கிக்கோங்க. கூட ஈரானுடைய ஐஆர்ஜிசினுடைய ஏரோஸ்பேஸ் கமாண்டர் வந்து இன்னைக்கு கூட ஈரானுடைய ஐஆர்ஜிசினுடைய ஏரோ கமாண்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வார்னிங் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் தொடர்ந்து தடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் தாக்கல் நடத்துவோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவும் வந்து நாங்கள் தடைப்படல எந்த மாற்றமும் கிடையாது, தேவைப்பட்டால் தாக்குதலில் இறங்க போகிறோன்னு பீட்டர் எக்ஸத் அவர்கள் கொடுத்துருக்காங்க. கடந்த 2 நாட்களில் கார்கோ ஷிப் ஒன்று வந்து 6500 டன் ஆயுதங்கள் ஆஸ்தூத்துலேயும் எய்ஃபா துறைமுகத்திலேயே வந்து இறங்கியிருக்கிறது, இஸ்ரேலினுடைய துறைமுகத்தில். இது பிப்ரவரி 28 இது வரைக்கும் 1,15,600 டன் வெடிமருந்துகளை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. 403 ஃப்ளைட்டு, 10 ஷிப்பு. ஆனால் மறுபடியும் வந்து ஒரு 6500 டன்னுக்கான ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்குறாங்க. மறுபடியும் மிடில் ஈஸ்டில் பரபரப்பாக இருக்குது, இவ்வளோ விமானங்கள் பறந்துருக்கிறது. ஆனால் இன்று பார்த்தோம்னா குரூடாயில் 125 பக்கம் போன மாதிரி இருந்தது, மறுபடியும் அப்படியே கீழே 119 வரைக்கும் வந்துருச்சு. என்னப்பா சீரியஸாக யுத்தம்னு பேசிக்கிறாங்க, குரூடாயிலாம் விலையேறிடுச்சு, என்ன இது குறைஞ்சதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா யுஏஇ இருக்காங்கல்ல, யுஏஇ வெளியேறினது தான் காரணம். இன்றைக்கி நாளை 1ஆம் தேதி இருக்கு இல்லையா, 1ஆம் தேதியிலிருந்து யுஏஇ முழுமையாக வெளியேறாங்க. இன்னொரு குண்டியும் போட்டாங்க யுஏஇ. நாங்கள் இந்த கல்ஃப் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாம்னு சொல்லிட்டு இஸ்லாம் கோஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, ஓஐசின்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து நாங்கள் வெளியேறோன்றாங்க. ஸோ டோட்டலாக அவங்க சவுதி அரேபியானுடைய இணக்கமாக செல்வதற்கோ ஓஐசியிலிருந்தே நாங்கள் வெளியேறன்ற ஒரு கான்செப்டில் தெளிவாகிறாங்க அவங்க. காரணம் என்ன, அவங்க வெளியேறனால இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஓபெக் ப்ளஸ் நாடுகள் அவங்களோட உற்பத்தி இல்லைனாலுமே சவுதி அரேபியா 11 மில்லியன் பேரல் பர் டே வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ரஷ்யா அந்தளவுக்கு இணையாக பண்ணுறாங்க. ஈரான் 5, ஈராக் 4, யுஏஇ பாருங்கள் 4 தான். ஆனால் எங்ககிட்ட அதிகமான வளம் இருக்குன்றாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா குவைத் 3, கசகஸ்தான் 2, நைஜீரியா 2, அல்ஜீரியா 1 மில்லியன் பேரல். இவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் சவுதியோட அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. யார்? யுஏஇ. அப்போ சவுதியோட அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணும்போது கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஈஸியாக போயிடலாம் இல்லையா. அந்த ஆங்கிளில் கூட நம்ம பார்க்க முடிகிறது ஒன்று. பட் நம்ம இதில் இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 400 வருட பழமையான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை வந்து ஒருத்த மனுஷன் தனது பேரை மட்டும் மாற்றி போட்டு இங்கே வந்து சிதைக்கணும்னு நினைக்கிறத வந்து நாங்களால் ஏற்றுக்கொள்ளலாம் முடியாது. அரபு நாடுகள் ஒரு பக்கம் அவங்களோட ஒற்றுமையை கொண்டு வர்றது எங்களோட பிரதான நோக்கம். அமெரிக்கா வந்து இந்த அரபு நாடுகளை சீர்குலைக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் ஒருங்கிணைந்த அரபு நாடுகளும் அமெரிக்காவை துரத்துவது தான் எங்களோட பிரதான நோக்கம் என்று ஐதர் அலி காமினி முஸ்தபா அவர்கள் காமோனி, உங்கள் பையன் இருக்கிறார் இல்லையா, அவர் இன்னைக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார். இனி அமெரிக்காவை எதிர்ப்பது தான் எங்களோட முழு நோக்கமும், தாக்குதல் ஒன்றே இதற்கு தீர்வு கிடைக்கும், பேச்சுவார்த்தை அல்ல, தயாராகுங்கள், தாக்குதலை நடத்துங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் திடீர்னு இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் ஓடி வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு, ஜெர்மனுடைய ஃப்ரைட் ரைஸ். இது மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் வந்து தொடர்ந்து தடுக்கப்படுறதுனால நாங்கள் அதை நெசசரி கண்டிஷனை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் பங்களிப்பு கொடுக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி ட்ரம்ப் தனது எக்ஸ்ட்ராத்தில் என்ன சொன்னார்னா,
இந்த பங்களிப்புலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ரஷ்யா உக்ரைன் வார்னால மைக்ரேஷன்லேருந்து மீதி எல்லாம் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது குறிப்பாக உங்கள் நாட்டுக்குள்ள மைக்ரேஷன், எனர்ஜி இதெல்லாம் பெருசாக இருக்குது. அதுக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க, நீங்கள் இந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், போய் உங்கள் பொழப்ப பாருங்கன்ற மாதிரி திடீர்னு ஜெர்மனியை வந்து ஒரு நோஸ் கட் பண்ணி விட்டாங்க. இதில் இந்தியாவுக்கு பெரிய அடி ஒன்று. அடின்னா இப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இந்த பக்கம் பெருசாக தடுக்கிறாங்கல்ல, அப்படி தடுக்கும்போது என்னாச்சுன்னா இந்தியாவுடைய கப்பல், இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் ஒரு VLCC சூப்பர் டேங்கர் மாலின்னு சொல்லுவாங்க. இது அமெரிக்கா பொருளாதார தடை 3/12/2024 விதிக்கிறாங்க, ஈரான் கிட்ட தொடர்பு இருக்கிறனால. 30/1/2024 அரேபியன் சீல இது தொடர்ந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. பட் இப்போ 13/4/2026 இந்த நேவி மாலியினுடைய டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணுது, நேராக அங்கே ஓமன் பக்கத்தில் போகுது. எம்டி டேங்காக போகுது, ஆக்சுவலாக ஃபில் பண்ணுறதுக்காக போகுது. பட் ஆனால் எம்டி டேங்காக இங்கேருந்து இங்கே நம்ம இந்தியன் போர்ட்லேருந்து கிளம்பி போயிட்டு ஃபில் பண்ணுறதுக்காக அங்கே போனாலுமே எதுவுமே இல்லாமல் எம்டியாக திரும்பி வந்து சேர்ந்துருக்கு குஜராத்தினுடைய போர்ட் பக்கத்தில். ஏன் அப்படின்னா அமெரிக்காவினுடைய தடை விதிச்சதுக்கப்புறம், ஆக்சுவலாக தடை விதிக்கிறதுக்கு முன்பு இந்த கப்பல் கிட்டத்தட்ட கிளம்பி போயிடுச்சு. கிளம்பி போகும்போதே அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, உங்களை நாங்கள் தடை விதிச்சிட்டு இந்த பக்கம் எங்கே போகிறீங்கன்னு கேட்டது. நாங்கள் சும்மா அப்படி போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியல. மறுபடியும் எம்டி கப்பலாகவே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி எந்தெந்த கப்பல்கள் வந்து தடை விதிக்கப்படுகிற கப்பல்கள் இருக்கோ போனாலுமே எம்டியாக தான் வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது. எந்த நாடாக இருந்தாலுமே அந்த அளவுக்கு ரொம்ப அவங்க ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. முன்ன கூட 1-2 போன மாதிரி இருந்தது, இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் வருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். இந்த ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் கரெக்டாக பழைய நிலைமைக்கு வரணும்னா பல மாதம் ஆகுன்றாங்க ரஷ்யா. அவங்க வேதனை என்னென்னா தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்களில் தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்களே, அந்த ஆங்கிளில் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி ஹெஸ்புல்லா ஒரு சில வீடியோ பதிவுகளை வெளியிட்டாங்க. தொடர்ந்து அவங்களோட டேங்கை நாங்கள் முன்னேற விடாமல் ஆல்ஃபா M548 வந்து தாக்கல் நடத்தியிருக்கோன்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் ஹெஸ்புல்லா நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களையும் வெளியிட்டிருக்காங்க. இவங்க இஸ்ரேல் வந்து இன்றைக்கி முக்கிய பகுதிகளில் தாக்கல் நடத்தினதில் 12லேருந்து 15 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இந்த காசாவை நோக்கி ஃப்ளோட்டிலியாவில் ஒரு 177 பக்கம் வந்தாங்க 22 போட்டில். அதில் 24 இத்தாலியினுடைய சிட்டிசன் இருக்காங்க. அவங்கள கைது பண்ணதுக்கு ஜார்ஜியா மெலோனி அவர்கள் தனது கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவல். வீடியோட நிறைவு பகுதியில் இந்த பாகிஸ்தானுக்கு வந்து மறைமுகமாக இந்த தரை வழியாகவும் அவங்க துறைமுகம் வழியாகவும் ஈரானுக்கு உதவி செய்கிறது என்று சமீபத்தில் ப்ளூம்பர்க் பத்திரிகை சொன்னாங்க இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் சந்தேகமாக சொன்னோம் இல்லையா. இப்போ அது உறுதி தான், இல்லை அப்படி ஒன்றும் வந்த மாதிரி தெரியல. இன்றைக்கி பாகிஸ்தான்லாம் போராட்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க முழுமையாக. எல்லாமே பெட்ரோல் டீசலில் நிறைய பங்கு க்ளோஸ் ஆகிருக்கு, ஃபுட் க்ரைசிஸ் வந்திருக்கு, பெரிய அளவுக்கான போராட்டங்கள் வெடித்திருக்கிறது. நல்லா தான் இருந்தாங்க கோட்டசாமிங்க. யார், இந்த பக்கம் தைவானோட எதிர்க்கட்சிகள்லாம் வந்து சீனாவை பார்த்துட்டு போனாங்க. திடீர்னு இன்றைக்கி தைவானை வேண்டாம், அமெரிக்கா கூட டைப் வைக்காதுன்னு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க சீனா. கோட்டசாமிகள் நல்லா தானே இருந்தீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, திடீர்னு ஏன் டென்ஷன் ஆகுறீங்கன்ற மாதிரி. எங்கள் ஆப்கானிஸ்தானில் தெகரிக்கே தாலிபன்களுடைய உணவுல யாரோ விஷம் வச்சுட்டாங்களாம். 1-2 40 பேர் பக்கம் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் உயிர் பிழைப்பாங்கன்னு தெரியல, எல்லாமே சீரியஸாக இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறாங்க. இதே செல்ஃபி பாய்ஸ், எந்த நேரமும் செல்ஃபிலே உரியாக்குறீங்களே, வச்சு சாப்பாடில் யாரோ விஷம் வச்சுனுங்கிறாங்களோ அதை பார்க்க மாட்டீங்களான்ற ஒரு கோரிக்கை வைத்து, என்னதான் பேச்சுவார்த்தைலாம் முடிந்து பழையபடி திரும்பினா கூட ஐரோப்பா நாடுகள் ரஷ்யாவுடன் ஏற்றுமதி இறக்குமதி அவ்வளோ சீக்கிரம் இருக்காதுன்று காஜா கலாஸ் அவர்கள் வந்து தன்னை இறுதி முடிவை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய வெளிச்சத்தில் பயங்கரமாக ஹீட் அதிகமாக இருக்கு இல்லையா, சீனாவில் ட்ரெண்டிங்காக இருக்கான். தாமரையோட இலையில கண்ணையும் வாயும் ஓட்ட போட்டு இது மாதிரி ட்ராவல் பண்ணும்போது மூஞ்சி கருகாமல் இருக்கான். பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு கூடுதல் தகவல். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.